தமிழக அமைச்சரவையில் இருந்து சில சீனியர்கள் அகற்றப்படலாம் என கூறப்படுகிறது. இதற்கு பின்னணியில் துணை முதல்வர் உதயநிதியின் இன்ஃப்ளூவன்ஸ் இருப்பதாக கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள். திமுகவில் ஓங்குகிறதா உதயநிதியின் கை? இது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். பொறுத்தவரை மாவட்ட செயலாளர் பதவியும் அமைச்சர் பதவியும் என்பது மிக முக்கியமானது. தற்போது இருக்கும் மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களும் தன்னுடைய தாத்தா காலத்து சீனியர்கள் என்பதால் அவர்களை மாற்ற நினைக்கிறாராம் உதயநிதி. இதற்காக தனக்கு நெருக்கமாகவும் நம்பிக்கைக்கு உரியவர்களாகவும் இருப்பவர்களை வைத்து 5 பேர் கொண்ட குழுவை உதயநிதி உருவாக்கியிருந்ததாக தகவல்கள் கசிந்தது. அந்த குழுவிற்கு உதயநிதி அசைன் செய்த வேலையே மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் மீது இருக்கும் புகார்கள். மேலும் அதே மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படும் இளைஞர் அணியினர் குறித்த பட்டியலை திரட்டுவதுதான். அப்படி உதயநிதி கொடுத்த வேலையை கணக்கச்சிதமாக முடித்த அந்த 5 பேர் கொண்ட குழு மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு தகுதியுடைய இளைஞர்களின் பட்டியலையும் சில எம்எல்ஏக்களின் பெயர்களை உதயநிதியிடம் கொடுத்ததாகவும் அவர் 6 மாதங்களுக்கு முன்பே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் அந்த பட்டியலை காட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே செந்தில் பாலாஜி ஜாமீன், ராஜகண்ணப்பன் மீதான மோசடி குற்றச்சாட்டு என பல முக்கிய சம்பவங்கள் நிகழ இது குறித்தான டிஸ்கஷனை தள்ளி போட்டிருந்தது திமுக தலைமை. இந்த நிலையில் மீண்டும் இது குறித்தான பேச்சு அறிவாலய வட்டாரத்தில் தலை தூக்க 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கட்சியை வலுப்படுத்த அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆகியோரின் அதிகாரத்தை பறித்து புது மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்து வந்தது அறிவாலயம். இந்த நிலையில் சீனியர் அமைச்சர்கள் தொடர்ந்து தங்களது செயலால் திமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தி வந்த நிலையில் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளாராம் முதலமைச்சர். இதனால் பல மாதங்களாக தனது அலுவலகத்தில் தூங்கிக் கொண்டிருந்த உதயநிதி கொடுத்த ஃபைலை தற்போது முதலமைச்சர் தூசி தட்டி எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. எனவே வெகு விரைவில் தமிழக அமைச்சரவைகள் மாற்றம் ஏற்படலாம். அதில் பல சீனியர்களின் விக்கெட் விழலாம் என கூறப்படும் நிலையில் உதயநிதி கொடுத்த பட்டியலில் இருந்து சில இளம் எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக உயர்வு பெறலாம் எனவும் கூறப்படுகிறது. இதன் மூலம் திமுகவில் அமைச்சர் உதயநிதியின் கை ஓங்க துவங்கி இருக்கிறது என அறிவாலய வட்டாரத்தினர் கூறி வருகின்றனர். அரசியலில் படுத்த சீனியர்களால் கட்டப்பட்ட கோட்டையே திமுக என்று கூறப்பட்டு வரும் நிலையில் அதில் தற்போது இளரத்தங்கள் பாய்ச்சி போவதாக வெளியாகி இருக்கும் தகவல் அக்கட்சிக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.